நான் முடியாதுன்னு நம்புறேன். ஏன்னா ஒரு தேர்தல் அறிக்கை தான் அதோட ஹீரோ. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை இனிமேல் மக்கள் நம்ப தயாரில்லை. ஏற்கனவே 521 தேர்தல் அறிவிப்புகளை கொடுத்து எதையும் செய்யாத ஒரு அரசாங்கத்தை நடத்தினவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின். எனவே இப்போ அவங்க என்னதான் சொன்னாலும் மக்கள் நம்ப போறதில்லை. ஆனா எடப்பாடியாரை நம்புவாங்க. ஏன்னு கேட்டா அவர் சொன்னதை செய்தார். கொரோனா காலத்தில் வருவாயே இல்லாத சமயத்தில் கூட அரசு ஊழியர்களுக்கு அவருடைய சம்பளத்தை கொடுத்த ஒரே அரசாங்கம் தமிழ்நாடு இந்தியாவில் அவர் தான். இப்போ கடன் சுமை அதிகமா இருக்குல்ல, ஏற்கனவே நீங்க இந்த கவர்மெண்ட் மட்டும் வந்து 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கிட்டீங்க, நீங்களே குற்றம் சொல்லிக்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்க வரும்போது இன்னும் கூடுதல் இல்ல, நல்ல நிதி நிர்வாக திறமை உள்ளவரால் அதை செய்ய முடியும். எப்படின்னா அரசுடைய வருவாய்னு சில வருவாய்கள் இருக்கு. அந்த வருவாயை தனியார் கஜானாவுக்கு, அதாவது அரசு கஜானாவுக்கு முழுமையா சேர்ந்தாலே மக்களுக்கு எல்லா திட்டங்களையும் செய்ய முடியும். ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசுல அரசுக்கு வர வேண்டிய வருவாய் வேறு எங்கோ சென்று விட்டது அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள் சொல்லி இருக்கு. உதாரணமா ஒரு விற்று விளம்பரத்துக்காக செலவழித்த ஆடம்பர செலவுகள், அவருடைய தந்தையார் செலவுக்காக செலவழித்த செலவுகள், வீண் அறிவிப்புகளுக்காக செலவழிக்கப்பட்ட செலவுகள், இதெல்லாம் அரசோட வரிப்பணம் தானே. இந்த வரிப்பணம் கஜானால் அரசு கஜானால இருந்தா மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்ய முடியும். தவறான செலவு, நிதி நிர்வாகம் செய்ய தெரியாதவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின். எனவேதான் தோல்வியடைந்திருக்கிறார். அதை சிறப்பாக செய்ய முடியும் என்பதை கடந்த கால ஆட்சியிலே நிரூபித்தவர் எடப்பாடியார். எனவே மிக சிறப்பாக இந்த அவருடைய அறிவிப்புகளை நிறைவேற்றி காட்டுவார். அந்த நம்பிக்கை மக்களுக்கு உண்டு.